வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ் அண்ட் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாவல். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பெரிய மயில் கோலம் தான் போட்டிருக்கோம். 7 புள்ளி சந்து புள்ளி 4 நிறுத்துகிற மாதிரியான கொஞ்சம் பெரிய கோலம். யாருக்கெல்லாம் வாசல் பெருசாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த கோலம் போட்டுக்கலாம். இல்லைனா புள்ளியை கொஞ்சம் கிட்ட நெருக்கி வச்சு சின்னதாக போட்டும் இந்த கோலத்தை நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க. கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். முதலாவது கமெண்ட் நம்ம சுப்புலக்ஷ்மி சிஸ்டர் தான். சூப்பர் க்யூட்டுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம கலா சிஸ்டர் தான். ஹாய் சிஸ்டர், சூப்பர், அழகு, அருமை, சொல்ல வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் தள்ளியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அன்னம்மாள் முத்துசாமி ஐடியிலேருந்து அன்னம்மாள் சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துட்டு ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஆர்எம் மனிஷா அவங்க ஐடியிலேருந்து லைக் கோலம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வனிதா செந்தமிழ் செல்வன் ஐடியிலேருந்து வனிதா சிஸ்டர் தான் நைஸ் சிஸ்டர் கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். யோகேஷ் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் கோலம் இஸ் வெரி நைஸ்ன்னு சொல்லி 3 ஹார்ட்டு 3 ஷவரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம அமுதா சிஸ்டர் நைஸ் மயில் சூப்பர் கோலம்னு சொல்லி நிறைய ஹார்ட் அப்படியே அடுக்கியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம பிரேமலதா சிஸ்டர் கூடையில் மயில் சூப்பர் சூப்பர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சஞ்சய் பிஎம்எஸ் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் அக்கா கோலம் வெரி நைஸ்ன்னு சொல்லிட்டு ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மகாலட்சுமி சிஸ்டர் சூப்பர் கோலம் வெரி நைஸ் பை மகாலட்சுமினும் அவங்க நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் செல்வம் ஐடியிலேருந்து தான் கூடையில் 2 மயிலும் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு ஷவரு சூப்பர் சிம்பிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஜிவி சரண் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஸ்மைலி ஷவர் எல்லாமே வந்திருக்கு. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தேவிநாயகி அம்மா தான் அடுத்த கமெண்ட் எப்படிம்மா இப்படி சூப்பர் டாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்கம்மா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் நித்யா சக்தி அவங்க ஐடியிலேருந்து அத்தை ஐஎம் காவியா பின்மி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பின் பண்ணியிருந்தோம் அவங்க கமெண்ட்டை. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். எஸ்கலா சிஸ்டரே தான் மறுபடியும் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. சிஸ்டர் நாளை என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க, அவங்க நேம் அருள் ஜோதி, எல்லோரும் விஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்னும் கேட்டிருந்தாங்க. நானும் விஷ் பண்ணியிருந்தேன். மறுபடியும் ஒரு தடவை ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லிவிடுங்க அருள் ஜோதி சிஸ்டருக்கு. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கண்ணம்மாள் புஷ்பராஜ் அவங்க ஐடியிலேருந்து கண்ணம்மாள் சிஸ்டர் நிறைய க்ரீன் ஹார்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெரி வெரி நைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நவீன்குமார் அவங்க ஐடியிலேருந்து கூடை மயில் சூப்பர்னு சொல்லி நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நம்ம கஞ்சனா அம்மாவோட கமெண்ட் தான் அடுத்த கமெண்ட். நீலோற்பவ மயில்கள் இரண்டிற்கும் கோபமாக சற்று மூக்கை கவனி மகளே, முகத்திற்கு கொஞ்சம் பெரியதாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. திரும்ப நம்ம அழைச்சிட்டு போட்டால் அசிங்கமாகிடும் அந்த இடம்னு விட்டுட்டேன். ஆனால் கொஞ்சம் பெருசாக தாங்கம்மா இருந்தது, உண்மை தான். நீங்கள் போடுறவங்க எல்லாம் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. நான் போட்ட மயிலில் கொஞ்சம் மூக்கு பெரியதாக தான் இருந்தது. அடுத்ததான் நம்ம மலர்விழி அவங்க தான் மலர்விழி சிஸ்டர் அருமை அழகுன்னு சொல்லிட்டு ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம காஞ்சனம்மாவோட தான் அடுத்த கமெண்ட் அற்புத நடனமாடும் 2 மயில்களை ஒரு கூடை தாங்குமா, கோலம் கற்பனை என்றாலும் கற்சிலை ஆகக்கூடாதல்லவா, கோபம் கொள்ளாதே மகளே அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் கோபப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்குன்னு சொல்லும்போதும் சந்தோஷப்படும் போது இதில் ஒரு மாற்றம் இருக்குது, கொஞ்சம் திருத்துங்கன்னு சொல்கிறதுலையும் ஏற்றுக்க வேண்டியது தான் எப்போவுமே. இதில் கோபப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொன்னதில் ஒன்றும் தவறும் இல்லை. நம்ம கற்பனைக்கு தாங்கம்மா, கற்பனைக்கு எல்லை ஏது? கற்பனைக்கு எப்போவுமே எல்லை கிடையாது. அப்படி பார்த்தோம்னா நம்ம தாமரையில் மயிலை போடுறோம், தாமரை மேலே மயில் உட்கார முடியுமா? இல்லை. விளக்கு மேலே மயில் போடுறோம். இப்படி நம்மளுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு ரசனையில் ஒரு அழகு பார்க்க விரும்புகிறோம், அவ்வளோதான். உண்மையான மயில் அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு கூடையிலையும் மயில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். அதையே நம்ம சின்ன கூட மயிலை விட கூட பெருசாக தான் இருக்குது. ஒரு சிமெண்டாலான கூடன்னு கூட வச்சுக்கலாம். அது மூங்கில் கூட அந்த மாதிரி நம்ம காமிக்கல. எப்படி வேணாலும் நம்மளுடைய கற்பனை திறன் தான் அது எல்லாமே. அது நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கூடையில் மயில் தாங்குமானா கண்டிப்பாக தாங்காது தான். ஆனால் நம்ம கற்பனையில் தானே போடுறோம். நிஜத்தில் அது எல்லாமே நடக்காது. நம்ம போடுற கோலம் எதுவுமே நிஜத்தில் அப்படி இருக்கவே முடியாது. மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும் கோலம். கற்பனைக்கு எல்லை உண்டா? இல்லை. அதனால் அப்படி போட்டுடுறோம்.
உங்களுடைய இந்த கவனித்து இந்த கமெண்ட் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. அவங்களே தான் இன்னொரு கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நான் கோவை 39 தெலுங்குபாளையம் புதூரில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்கம்மா. ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்த கமெண்ட் நம்ம தேஜஸ்வினி சிஸ்டர் தான். கூடையில் இருக்கும் 2 மைல்களும் 2 கண்களுக்கும் விருந்தோ விருந்து சகோதரின்னு சொல்லி நிறைய சூப்பர் சிம்பிளும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். சவுந்தரராஜன் மகாலிங்கம் அவங்க ஐடியிலேருந்து கூடையில் 2 மயில் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். தேவி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். மை சன் மேரேஜ் ஃப்ரைடே நைஸ் கோலம்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஷவர் வந்திருக்கு. ஓகேங்க. ஓகே. உங்களுடைய மகனுக்கு எங்களுடைய திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க. பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கோலம் பார்க்க முடியுதான்னு உங்களுக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க. அடுத்ததாக நவீன்குமார் அவங்க ஐடியிலேருந்து நிறைய ஹார்ட்டும் ஷவரும் வந்திருக்கு. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். வீணா சிஸ்டரோட கமெண்ட் தான் அடுத்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு சிஸ்டர். பார்த்த உடனே ஒரு ஸ்மைல் வந்துடுச்சு. அவ்வளோ அழகான கோலம் இது அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஜெகதீஸ்வரி அவங்க ஐடியிலேருந்து லைக் வெரி மச் திஸ் கோலம் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். செல்வா சூர்யா அவங்க ஐடியிலேருந்து அவங்க ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். மகாதமிழ் கோலங்கள் ஐடியிலேருந்து சூப்பர் கோலம் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கிருபா சிஸ்டர் சூப்பர் வெரி வெரி சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அனிதா மது அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் கியூட் ஆண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். சித்து அவங்க ஐடியிலேருந்து 3 ஹார்ட்டும் ஒரு ஸ்மைலியும் வந்திருக்கு. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ் ஆர் அவங்க ஐடியிலேருந்து ஹேமா மயிலாடுதுறை மயில் அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஹேமா சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். சுமதி சிஸ்டர் அடுத்த கமெண்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அஞ்சுகம் சுந்தர் அவங்க ஐடியிலேருந்து நிறைய ஹார்ட்டும் ஷவரும் வந்திருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோங்க. நேற்று கோலத்துக்கு வந்த எல்லா கமெண்ட்டையும் இது வரைக்கும் வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ இந்த கோலம் பார்த்துட்டே வரீங்க இல்லையா? உண்மையாக எனக்கு இன்றைக்கி கேமரா கவர் பண்ணவே முடியல. அவ்வளோ பெருசாக போயிடுச்சு கோலம். அதோட அவுட்ரு டிசைனும் அந்த மாதிரி டிசைனாக இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. அதனால் இந்த கோலம் போடும்போது ஃபுல்லாக என்னால் கோலத்தை கவர் பண்ணவே முடியல. லாஸ்ட்டாக எடுத்து தான் கொஞ்சம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கோலத்தை ஃபுல் வியூவை. அந்தளவுக்கு கொஞ்சம் கோலம் பெருசு தான். இந்த டிசைன் ஆக்சுவலாக நான் போட்டுட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இன்றைக்கி எனக்கு கோலம் முடிக்கவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எப்பவும் போடுறதை விட நிறைய டிசைன் மயில் பார்த்திங்கன்னா 12 மைல் கிட்டத்தட்ட வந்தாச்சு இல்லையா? 12 மைல் ஒரே இதில் 2 மைல் மேலே தோகை விரிச்ச மாதிரி டிசைன் போடலாம். சரி இன்றைக்கி கொஞ்சம் மாற்றலாம் டிசைனை அப்படின்னு சொல்லி 2 மயில் போட போய் இன்றைக்கி டைமும் ரொம்பவே ஆயிடுச்சு இந்த கோலத்துக்கு. ஆனால் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நடுவில் இருந்த அந்த டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மயில் யாருக்கெல்லாம் பிடிச்சது, இந்த 2 மயில் யாருக்கெல்லாம் பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். இன்னுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக போட்டாலுமே அழகாக இருக்கும். நான் ஒயிட் வித் ப்ரௌனோட முடித்தேன். திரும்ப இங்கே ஒயிட் கொடுத்தா நல்லா இருக்காது இந்த ஃப்ளாருக்கு அப்படின்றனால ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டேன். இது எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக எல்லாருமே சொல்லி வைங்க. சிம்பிள் டிசைன் தான். இந்த நடுவில் இருக்க டிசைன் மாதிரி அவுட்லேயும் கொண்டு வரலாம். ஸ்டார் போட்டு ஸ்டாரோட எட்ஜஸில் ஃப்ளார் போட்டிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரியே கீழேயும் கொண்டு வரலாம். அந்த மாதிரி இன்னொரு நாள் அந்த கோலம் போட்டு காமிக்கிறேன் நான் சிம்பிளாக. இன்றைக்கி மயில் போடுறதுனால அதை நான் கீழே கொண்டு வரல அந்த டிசைனை. மயிலும் போட்டு அதுவும் போட்டால் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும் கோலம் தெரியாதுன்னு சொல்கிறதுனால நான் அப்படி விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப நெருக்கி கோலத்தை கொண்டு வரவே பிடிக்காது. இந்த கோலமே எனக்கு கொஞ்சம் நெருங்கின மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப டிசைன் கொடுத்துட்டோமோன்னு. ஆனால் நடுவில் அந்த ஃப்ளார் போடலாம் கேப் இருக்கவங்காட்டியும் போட்டுட்டோம். சரி அந்த ஃப்ளாரையே நடுவுலையும் வச்சா தான் கொஞ்சம் மேட்ச் ஆகுன்றனால நடுவுலையும் கேப் வச்சுருந்தேன் ஸ்டார்க்குள்ளே. அதுக்கையும் ஃப்ளாரே போட்டுட்டோம். இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் எல்லாருமே சொல்லணும் கண்டிப்பாக. இந்த மயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம இந்த மயில் ஏற்கனவே இப்போ உள்ள நம்ம பென்சில் ட்ராயிங்கில் போடும்போதே இந்த டிசைன் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இதே மாதிரி உள்ள கோலம் போடலை. இந்த மாதிரி 2 மயில் வரதை இப்போது நான் கோலம் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பென்சில் ட்ராயிங்காக போட்டிருப்பேன். அப்போவே இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன். இது ரொம்ப நாள் இந்த டிசைன் ரொம்ப லென்த்தியாக போகும், ரொம்ப கோலம் விரிஞ்சு வந்துடுன்றதுனாலே நான் போடுறதில்ல. ஆனால் சரி இன்றைக்கி போடலான்னு போட்டு இன்றைக்குமே கோலம் ரொம்ப பெருசாகவே போயிடுச்சு. ஆனாலும் கவர் பண்ணிட்டேன். கடைசியாக உங்களுக்கு ஃபோட்டோவில் ஃபுல் வீடியோ காமிச்சாச்சு. இப்போ பாருங்கள் கோலம் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பெரிய வாசலாக இருந்து போடுறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பர். இல்லை ஒரு திருவிழாவில், ஒரு விசேஷத்தில், ஒரு கல்யாண வீட்டில்
அந்த மாதிரி போடுறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பர். தேவி சிஸ்டர், உங்கள் வீட்டில் இன்றைக்கி முடிஞ்சால் கல்யாணத்தில் இந்த கோலம் போட்டுருங்க. நிறைய இந்த வாரத்தில் திருமண நாள், முகூர்த்த நாள் இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த கோலத்தை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோலத்தை பற்றின கமெண்ட்ஸை சொல்லி வைங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.